வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இன்னைக்கு மடிப்பாக்கம் சத் சங்கத்தில் ஒரு நாடகம் இருக்கு, அந்த நாடகத்துக்கு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு என்னுடைய நண்பர் ஆனந்த் அவர்கள், நாடக நடிகர் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். அவருடைய அழைப்பை ஏற்று அந்த நாடகத்தை பார்க்க நான் போயிருந்தேன். ரொம்ப நாளாச்சு நாடகம் பார்த்து, அதனால நாடகம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அந்த நாடகத்துக்கு போயிருந்தேன். அந்த நாடகம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மீண்டும் தனிக்குடித்தனம் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் பார்த்த நாடகத்தினுடைய தலைப்பு. ஜேசி கிரியேஷன்ஸுக்காக இந்த நாடகத்துக்கு கதை வசனம் எழுதினவர் விபிஎஸ் ஸ்ரீராம் அப்படின்னு ஒருத்தர். இந்த நாடகத்தை பார்க்க போனது உண்மையை சொல்லப்போனால் ஒரு சுக அனுபவமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. வழக்கமாக இதில் வந்து எத்தனை பேர், ஒரு 3 லேடி ஆர்டிஸ்ட்டு, நியர்பை ஒரு 6 பேர் வந்து ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, மேல் ஆர்டிஸ்ட்டு. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு காட்சியில் வந்து என்னுடைய நண்பர் ஆனந்த் சார் கூட ரொம்ப தன்னுடைய பாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருந்தார். அதே மாதிரி எல்லா கதாபாத்திரங்களும் எல்லா நடிகர்களும் அவ்வளோ அருமையான தேர்வு. முக்கியமாக அந்த கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட்டை தேர்வு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் வந்து ஸ்ரீராம் சார் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சாதாரண ஒரு குடும்ப கதை. ஒரு குடும்பத்தில் ஒரு தாத்தா, பொண்ணு, மருமகன், வீட்டோட மருமகன், அவருக்கு ஒரு பேரன், அப்புறம் அந்த மருமகனுக்கு ஒரு அண்ணன். ஏன்னா அந்த பையன் வந்து அவர் பெரியப்பான்னு கூப்பிட்றான், அதனால் அவர் மருமகனுக்கு அண்ணனாக தான் இருக்கணும். அவர் கிட்டத்தட்ட வீட்டில் சமையல்காரர் மாதிரி இருக்கார் அவர். இப்படி ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் பேரனுக்கு பொண்ணு தேடுறாங்க. அப்போ பொண்ணு தேடும்போது அந்த மேட்ரிமோனி மூலமாக நிறைய பெண்கள் பார்க்குறாங்க. பார்த்து அதிலேருந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ண அவங்க வந்து அப்பா அம்மா ஒரே பொண்ணு. அந்த அம்மா வந்து கொஞ்சம் குசும்பு. பொண்ணுக்கு நிறைய ஐடியாலாம் கொடுக்குறாங்க. அந்த அம்மா தப்பு ஐடியா கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் கதையே அதுதான். அந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கீதா அப்படின்னு அவங்க பேர், அவங்க முழு பேர் சரியாக தெரியல எனக்கு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த அம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருந்தது. முக்கியமாக இந்த தாத்தா ரோல் பண்ணவர் உயர்ந்த மனிதன் ஒருத்தர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். அவரும் நல்லா நடிச்சிருந்தார். மாப்பிள்ளையாக நடித்தவர், அந்த அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இவங்க பொண்ணு தேடினாங்க இல்லையா, அப்போ அந்த பொண்ணை வந்து பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது பார்க்குறாங்க, நல்லபடியாக பேசி முடித்து நிச்சயதார்த்தம் நடக்குது. இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக அந்த சீன் போகும்போது நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, பொண்ணுக்கு நகை எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கேட்கும்போது அதில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிரச்சனையே இல்லாமல் சாதாரணமாக அந்த அம்மா வந்து நான் ஒரு 50 பவுன் போடுறேன், அப்புறம் என் வீடு சொத்து எல்லாமே என் பொண்ணுக்கு தான் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இவங்களும் ரொம்ப சுகமாக, அப்போ நாங்களும் வந்து நீங்கள் 50 போடுறீங்கன்னா நான் 30 பவுன் போடுறேன் அப்படின்னு இந்த அம்மாவும் பேசுகிறாங்க. ரொம்ப சுமூகமாக இந்த திருமணம் வந்து நல்லபடியாக நடந்து முடிக்குது. அதுக்கப்புறம் அந்த நிச்சயதார்த்தத்தப்பவே ஒரு கண்டிஷன் பேப்பர் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு 7 கண்டிஷன் போட்டு கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, முதல் கண்டிஷன் வந்து ஒவ்வொரு விதமாக ஒரு கண்டிஷன். பொண்ணுக்கு வந்து சமைக்க தெரியணும், நிறைய பேருக்கு சமைக்கணும், வீட்டில் நிறைய பேர் வந்துட்டா சமைக்க தெரியணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா வந்து, அந்த பொண்ணோட அம்மா வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கோலம் போட தெரியணும் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப சிம்பிள், நீ கோலம் போட போகும்போது கோலப்பொடி கீழே கொட்டிடு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதை சொல்லி உன்னை வந்து கோலம் போட வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ நடந்துக்கலாம் அப்படின்னா அந்த அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு 7 கண்டிஷன் சொல்கிறாங்க. 7 கண்டிஷனுக்கும் இந்த அம்மா வந்து குறுக்கில் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதையும் அந்த பொண்ணு செய்யுது. எல்லாத்துக்கும் அம்மாவை வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா கூட எல்லா விஷயங்களுக்கும் அம்மாவை வந்து அடிக்கடி இந்த பொண்ணு கன்சல்ட் பண்ணுது. இப்படி தான் கதை போகுது. கதை போகும்போது ஒரு கட்டத்தில் அம்மா வந்து பொண்ணை நீ தனி கொடுத்தனம் போ அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு இந்த பொண்ணை வந்து வழக்கமாக அம்மா தூபம் போடுவாங்கல்ல, அது மாதிரி போடுறாங்க. இந்த பொண்ணும் அதை கேட்டுட்டு
புருஷன்கிட்ட தனி கொடுத்துன போகலாம் அப்படின்னு சொல்கிறா. என்ன காரணம், ஏன் உங்களுக்கு யாரை பிடிக்கலையா? யாரும் இல்லை, பிடிக்கலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆனால் தனியாக போனால் தான் நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்க முடியும், நம்ம என்னென்னு தெரிஞ்சிக்க முடியும். இங்கே இருந்தால் அவர் பெரியப்பா வந்து சமையல் பண்ணிடுறாரு, எனக்கு சமைக்கிறதுக்கு வேலை இல்லை. இப்போ கோலம் போடணுன்னா அம்மா ஆள் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதை சொல்கிறாள். அந்த கதையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு வாட்டி கதை சொல்ல, ஒரு நாள் கோலம் போட போகிறாங்க, கால் தவறி கீழே விழுந்துடுறா. அந்த அப்புறம் ஆயின்மெண்ட்லாம் போட்டு படுக்க வைக்கிறாங்க. அதை கால் சரி ஆகிடுச்சு, மறுநாள் போடலாமே அப்படின்னா, மறுநாள் வந்து ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் என்னையே பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் ஒரு பைக்கரை மோத வர்ற மாதிரி வரான் அப்படின்னு ஒரு நாள் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி அதுலேருந்து தப்பிக்கிறான். இந்த மாதிரி கதை போதும். அதனால் நம்ம வந்து தனி கொடுத்தனம் போகலாம், தனி கொடுத்தனம் போய் நம்ம வந்து சுயமாக நம்ம சொந்த காலில் நின்று நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுகிறா. இவன் புருஷங்காரன் ஓரளவுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல், சரி நம்ம தனி கொடுத்தனம் போகலாம், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வர சொல்லு, நான் எங்கள் ஃபேமிலியும் வர சொல்கிறேன், வந்தவுடனே எல்லோரும் உட்கார வச்சு நம்ம தனி கொடுத்தனம் போகிறோங்கிறத அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அந்த நாளும் வருது. அன்றைக்கி எல்லாரையும் வர வச்சு 2 பத்திரம் கொண்டு வரான். அந்த பையன் பத்திரங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நாங்கள் தனி கொடுத்தனம் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பையனோட அம்மாவுக்கு ஷாக்கு. ஏன்டா தனி கொடுத்தனம் போகிறேன், உங்களுக்கு என்னடா இங்கே போகிற, உங்கள் ஒய்ஃபை கூட நான் நல்லா தாண்டா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் போனால் தான் என் ஒய்ஃபுக்கு வந்து சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்பட்றா, அதனால் நாங்கள் தனி கொடுத்தனம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு, ஆனால் இதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன், இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் தனி கொடுத்தனம் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யார்கிட்ட சொல்கிறான், பொண்ணோட அம்மா கிட்ட சொல்கிறான். நேரடியாக பொண்ணோட அம்மா கிட்ட சொல்லாமல் பொதுவில் இந்த கண்டிஷன்ஸ் வைக்கிறான். என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, நாங்கள் தனி கொடுத்தனம் போகிறோம் அப்படிங்கிறதுனால என் அப்பாவோட சொத்தில் எனக்கு எந்த விதமான பங்கும் தேவையில்லை, பூர்வீக சொத்து முதற்கொண்டு எல்லாமே என்னுடைய தம்பிக்கு சேரட்டும் அப்படின்னு பத்திரம் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு பத்திரத்தை எடுத்து கீழே போடுறான். இதை கேட்கும்போது அந்த மாமியாருக்கு ஷாக். ரெண்டாவது, நான் தனி கொடுத்தனம் போன பிறகு என்னை தேடி என்னுடைய அப்பா அம்மா என் பெரியப்பா என் தம்பி யாரும் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அதே மாதிரி உங்களை தேடி எந்த காலத்துலையும் நான் வரமாட்டேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்து பதறி போய், ஏன்டா ஒரு நல்ல நாள் கெட்ட நாள்னா கூட வரமாட்டியா அப்படின்னு, கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போதே அந்த மாமியார் கேரக்டருக்கு வந்து லைட்டாக ஒரு ஷாக் ஆகுது. அப்போது சொல்கிறான், எனக்கு எப்படி இந்த கண்டிஷன் அப்ளை ஆகுமோ அதே மாதிரி தான் என் ஒய்ஃபுக்கும் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும். அவளும் வந்து அம்மாவை பார்க்கக்கூடாது, அப்பா அம்மாவை போய் பார்க்கக்கூடாது, அவங்க சொத்து எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா, இந்த பொண்ணு பதறி போய், ஐயோ வேண்டாம், தனி கொடுத்தனாலாம் போகணுன்னு யார் கேட்டா, அப்படின்லாம் தேவையில்லை, நம்ம இங்கேயே இருக்கலாம், ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயந்து அந்த பொண்ணு வந்து தனி கொடுத்தன வேண்டாம், நம்ம ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு முடிக்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருந்தாங்க. கதை ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தாங்க. அந்த டைலாக் டெலிவரி பண்ண விதம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் மணிமணியாக நடிச்சிருந்தாங்க. எல்லாம் ஓகே. ஆனால் நிறைகள் மட்டும் ஒரு நாடகத்தில் இருக்குமா, குறைகளே இருக்காதா? இருக்குது. இந்த நாடகத்துலேயும் ஒரு சில குறைகள் என் கண்ணுக்கு பட்டது. அதையும் இதே இடத்துல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமான குறை என்ன அப்படின்னா, ஸ்டேஜ் வந்து ரொம்ப சின்ன ஸ்டேஜ். அண்டு அந்த சத்சங்கத்தில் ஆடியோ ரொம்ப மோசம். மைக்கெல்லாம் சரியாக வேலை செய்தா என்ன, அவங்க என்ன மைக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியல. ஆடியோ ரொம்ப மோசம், ஸ்டேஜும் ரொம்ப சின்ன ஸ்டேஜ். அது இல்லாமல் இவங்க எல்லா காட்சியிலையும் லைனாக சேர்ஸ் போட்டு உட்காந்துக்கிறாங்க. அது எதனால் அந்த மாதிரி காட்சி அமைப்பு வச்சாங்க அப்படின்னு தெரியல. வழக்கமாக ஒரு வீடு காட்டுறோம் அப்படின்னா ஒரு சோஃபா செட் காட்டுவோம், ஒரு 3 சீட்டர் ஒன்று, ஒரு 2 சீட்டர் 2 வைப்போம். அது இல்லாமல் ஒரு சப்போஸ் எக்ஸ்ட்ரா சேர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா 1-2 சேர்ஸ் போடுவாங்க. வழக்கமாக இதுதான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேஜில் லைனாக ஒரு 6 சேர், ஆமாம் 6 சேர், இவங்க வீட்டுக்கு 4 அவங்க வீட்டுக்கு 2ன்னு சொல்லி 6 சேர் லைனாக போட்டுட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு உள்ளே நுழையும் போதே அந்த சேரில் தடுக்குது அவங்கள. ஏன்னா ஸ்டேஜ் சின்ன ஸ்டேஜ், 6 கிட்டத்தட்ட ஸ்டேஜ் ஃபுல் ஆகிடுது. 6 சேர் போட்டோம்னா ஸ்டேஜ் ஃபுல் ஆகிடுது. ஸோ அவங்களால சரியாக ஃப்ரீயாக வந்து, ஏன்னா நாங்கள் சரித்திர நாடகங்கள் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் நின்று தான் நடிப்போம். நாங்கள் அந்த நாடகம்னாலே பின்னாடி இருக்கிறவங்க தெரியணுங்கிறதுக்காக கையை காலை தூக்கி நடிக்கணும் அப்படிங்கிறது
பர்ஃபார்ம் பண்ணும்போதே நாங்கள் கையெல்லாம் நல்லா வீசி தான் பர்ஃபார்ம் பண்ணுவோம். சினிமா மாதிரி வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே சுருக்காமல் பெரிய வைடு ஃப்ரேமுங்கிறதுனால நாங்கள் நல்லா கையெல்லாம் அசைச்சு பண்ணுவோம். இவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 6 பேர் 7 பேர் நின்னாங்கன்னா ஸ்டேஜே ஃபுல்லாகிடுது, இடம் பத்தலை. அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்டேஜில் பண்ணும்போது இப்படி பண்ணால் பரவாயில்ல. பட் இதில் வந்து கொஞ்சம் இந்த சேர்ஸ் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அஃப்கோர்ஸ் இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ், அந்த காரணத்துக்காக நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட இவங்க சேர்ஸ் போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஒருவேளை அதுதான் காரணமாக இருந்ததுன்னா வேறு வழி இல்லை, அது தப்பு இல்லைனா அது தப்புன்னு குற்றம்னு நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சால் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி நல்லா இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கும் அதே காரணம் தான், ஸ்டேஜ் சின்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால 5 கேரக்டர் 6 கேரக்டர் லைனாக உட்காந்துருக்காங்க. ஒரு கேரக்டர் மட்டும் நின்று பேசுது அப்படின்போது அந்த கேரக்டருடைய ஷேடோ வந்து உட்காந்துருக்கிற ஆர்டிஸ்ட் மேலே விழுந்து அவங்க ஃபுல்லாக பிளாக் ஆகிடுறாங்க. இது நிறைய இடத்துல இந்த பிரச்சனை நடந்தது. நான் இன்னைக்கு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தேன். ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அப்படி ஃப்ரேம் வச்சு பார்த்தா ஒரு கேரக்டர் மேலே இந்த ஷேட் அப்படியே விழுந்து அவங்க வந்து பிளாக்காக இருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸ் மேலாம் லைட் இருக்குது. அஃப்கோர்ஸ் அங்கே லைட்டும் சரியில்லை, லைட்டு ஒரு மாதிரி டல் லைட்டாக இருந்தது. லைட்டும் நான் திருப்தியாக இல்லை. அது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது சரி, அவங்களுக்கு அவ்வளோதான் வசதி, நம்ம இன்னும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா ஒன்று எல்லாருமே உட்காந்துருக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் நின்று தான் பேசணும் அப்படின்னு. சில இடங்களில் நின்று பேசும்போது சில இடங்கள் அந்த மார்க் பண்ணுற சில மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மார்க்கில் வந்து நிற்கும்போது யார் மேலே லைட் விழாமல் இவர் இந்த கேரக்டர் மட்டும் நிற்கிறார். இந்த கடைசி அந்த கிளைமேக்ஸ் சீனில் அந்த பையன் டைலாக் பேசும்போது பையன் மட்டும் நிற்கிறா, மற்றவங்க எல்லாரும் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ வந்து நிறைய இடத்துல அந்த பார்த்தேன் நான். சில இடங்களில் வந்து சில பாயிண்டில் வந்து நிற்கும்போது யார் மேலேயும் ஷேடோ விழலை. இதை இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆரம்பத்துலேயே இதை இவங்க வந்து எங்கே ஷேடோ விழுது அப்படிங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராமாவுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் 100க்கு 95 மார்க் கொடுப்பேன். கதை நல்ல கதை, நல்ல நடிகர்கள் தேர்வு, ஒவ்வொரு நடிகர்களும் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இந்த சின்ன சின்ன குறைகள் நான் சொன்ன சின்ன இது ஒரு குறைன்னே சொல்ல முடியாது, இது சின்ன தவறு தான் இதெல்லாம். இதனால ஒரு 5 மார்க் வந்து மைனஸ் பண்ண வேண்டியிருக்கு. மற்றபடி இது 100 மார்க் வாங்க வேண்டிய கதை, 100 மார்க் வாங்க வேண்டிய ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இப்போது இந்த நாடகத்தில் நான் எடுத்த சில ஃபோட்டோஸ் உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். வாங்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம்.
என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் வேறொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.